யாரெல்லாம் எஸ்எஸ்எஃப் வச்சுருக்கீங்களோ 15 ஜூலைக்குள்ளே உங்கள் டேக்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்மை மை டேக்ஸ் போர்ட்டல் வழியாக சப்மிட் பண்ணிடணும். இந்த வருஷம் இன்வாய்ஸ் கொண்டு வந்திருக்கிறனால யாரெல்லாம் எஸ்எஸ்எம் வச்சுருக்கீங்களோ, பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்களோ இல்லையோ, ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ, எல்எஸ்டிஎனில் தெரியப்படுத்தி ஆகணும். அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் பெனால்ட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களோட எஸ்டிமேஷன் டேக்ஸு, கவர்மெண்ட்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பந்துவான், இது எல்லாமே கிடைக்காம போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேக்ஸ் அட்வைசர்கிட்ட ஒரு அக்கௌண்டிங் ஃபார்ம் எடுக்கிறது மூலிமா உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை பேலன்ஸ் ஷீட் பண்ணி ஒரு டேக்ஸ் எஸ்எஸ்எம் செஞ்சு அதுக்கப்புறம் உங்கள் டேக்ஸை டிக்ளேர் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ப்ரொஃபைல் பார்க்குறீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் இன்ஃபோ நிறையா நம்ம அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுவோம்.